ஹலோ கைஸ், நம்ம உங்கள் முரளி தமிழ் கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ் ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2026. ஆமாம், நம்ம லைவ் பண்ண போகிறோம். கரெக்ட். எஸ், லெட்ஸ் கோ டு த டோர்னமெண்ட். ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா vs USA. என்ன ப்ரோ இது? இந்தியா vs USA அதோட லோகோஸ் அப்படி வருதுன்னா எஸ், மோட்ஸ் பை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எல்லாமே வெறும் ஜெஸ்ஸீஸ் கூட ரியல், எல்லாமே கரெக்ட். ஓகே, நம்மளோட பிளேயர்ஸுக்கு நம்ம ரியல் ஃபேஸ் கொடுத்துட்டு நான் வர்றேன். ஓகே கைஸ், நம்ம ஓரளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஓகே, வாங்க நம்ம மேட்ச்குள்ளே போகலாம். இனிமேல் தொடர்ந்து 4 நாளைக்கு 4 வீடியோ வரப்போகுது. ஏன்னா நம்ம உடனே முடிச்சாகணும். அதனால் ஃபஸ்ட் மேட்ச் எங்கே நடந்துச்சு? ஃபஸ்ட் மேட்ச் எஸ் இந்தியா vs USA மேட்ச் மும்பை வாங்கேடே ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. அதனால் நம்ம வாங்கேடையில் விளையாட போகிறோம். நம்ம எல்லாருக்குமே நைட் மேட்ச்சு தான். ஸோ நம்ம நைட் மேட்ச் விளையாட போகிறோம். லெட்ஸ் கோ. ஓகே, நம்ம அபிஷேக் சர்மா கொடுத்தோம், இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ் கொடுத்தோம், சஞ்சு என்ற சஞ்சு சாம்சன் கொடுக்கல, சிவம் தூபேக்கும் கொடுக்கல, ஹர்திக்கும் கொடுக்கல, சக்கரவர்த்திக்கும் கொடுக்கவில்லை. இவங்களுக்கெல்லாம் நம்ம அடுத்த மேட்ச்சில் கொடுப்போம் என்று நான் உள்ளமாற உறுதி கூறுகிறேன். ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்சோட பிளேயிங் லெவலை தான் நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, இது சும்மா ஒரு கெஸ் ஆக ஃபஸ்ட்டு செகண்ட் மேட்ச் மட்டும்தான் நான் இது பண்ண முடியும். மற்ற இதுக்கு மேட்ச் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலாக இதில் அப்டேட்டட் ஸ்குவாட் இல்லை. இது ஹர்ஷித் ராணா ரூல்ட் அவுட் ஆனார். அவருக்கு பதிலாக சிராஜ் வந்திருந்தார். ஸோ நம்ம ஹர்ஷித் ராணாவே விளையாட வைப்போம். அடுத்த கேம்லேருந்து நம்ம எல்லாருக்குமே இந்த ஸ்குவாடில் இருக்க அனைவருக்கும் நம்ம ரியல் ஃபேஸஸ் கொடுத்துருவோம். ஓகே, இவங்களுக்கும் ரியல் ஜெர்சிஸை கொடுத்தாச்சு. நம்ம இந்த ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப்போட 2026ஓட ஃபர்ஸ்ட் மேட்ச் குரூப் A எஸ் என்ட்ரன்ஸுக்கு போகிறோம். இந்தியா vs USA விளையாட போகிறோம் நைட் மேட்ச். எஸ், இந்த இதோட ஃபர்ஸ்ட் டாஸ்க். எஸ், லெட்ஸ் கோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஆஃப் தி ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப். நம்ம பண்ணுறது ஓகே, நம்ம எப்போவுமே அதாவது ஹெட்ஸ் இஸ் த கால். அண்ட் எல்ஜிசிஸோட நம்ம ஃபர்ஸ்ட் டாஸ்கை தோற்றுருக்குறோம். அவங்க பேட்டிங் எடுத்துருக்காங்க, ரியலில் பவுலிங் எடுத்தாங்க. இங்கே பேட்டிங். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா won the toss and choose to bowl first. இது நம்மளோட இது பிளேயிங் 11 பார்த்துக்கோங்க. ஓகேவா? நம்ம பும்ராவை வச்சு ஒரு ஓவர் மட்டும் நம்ம இது பண்ணுவோம். நம்ம பேட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ. இந்தியாவை உள்ளே இறங்குறாங்கங்க. லெட்ஸ் கோ. USA அவங்க வர்றாங்க. USA எஸ், பும்ரா. லெட்ஸ் கோ ஃபார் ஏன் நார்மல் ஸ்கோர் கார்டு வருது? என்னடா நடக்குது இங்கே? என்னடா நார்மல் ஸ்கோர் கார்டு வருது? அப்போ ஐயோ, ஃபஸ்ட் பாலே நோ பாலுங்க. இது நோ பால். மெஜாரிட்டி அந்த சைடு தான் இருக்கு. யாரோ நோ பால். எஸ், இட்ஸ் நோ பால். என்ன பண்ணுறது? எல்லாத்துக்கும் RC24 ரியல் கிரிக்கெட் அது பழக்கமாகிடுச்சு. என்ன பண்ணுறது? பட் ஒன்றுமே எனக்கு ரியல் கிரிக்கெட் 24 அப்படின்னு தான் வருது. எல்லோரும் RC24 மோஸ்ட்டாக நம்ம சொல்கிற ஆர்சின்னு சொன்னால் நல்லா 24 அப்படின்னு இருக்கா? அது சொன்னால் அப்படியே இது ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. ஓ வாவ்,
ஃப்ரீ ஹிட்டில் ஓகே எப்படியோ ஒரு இந்த பவுண்ட்ரியும் போல் தப்பிச்சுட்டோம். செகண்ட் பால் போட போகிறோம். ஒரு பாலுக்கு 3 ரன் கொடுத்தாச்சு. 1 நோ பால், 2 ரன்கள். இதில் இன்ஸ்விங் போடலாம் நம்ம. எஸ், ஹர்ஷ்தீப் சிங்கு கொடுக்க வேண்டியது ஏதோ ஒரு ஆர்வ கோளாறில் கொடுத்துட்டேன். ஓகே, தூக்கி விட. ரியல் ஜெஸ்ஸிஸோட இந்த விளையாடுறோம், நல்லா இருக்குது. நான் வந்து இது ஒரே நாள் ஒரே இதில் ஷூட் இது பண்ணுறதுனால நான் 4 லீக் மேட்ச்சு இன்றைக்கி, அதாவது அப்லோட் படி வந்து நான் வந்து தினமும் ஒன்று அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேட் நம்ம வந்து 18ஆம் தேதி கரெக்டாக நம்ம ஒரு லைனில் வந்துடுவோம். நியூசிலாண்ட் மேட்ச் 18ஆம் தேதி. எஸ், 18ஆம் தேதி அன்றைக்கி நம்ம நியூசிலாண்ட் மேட்ச் அப்லோட் பண்ணிடுவோம். நியூசிலாண்ட் இல்லை, நெதர்லாண்ட்ஸ். பேர் கொஞ்சம் சிமிலராக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மன்னிச்சுக்கோங்க. இது வெளியே போதா? டே ஆஃப் கட் இருக்கு, டெக் கட் இருக்கு, ஆஃப் கட்டர் போட்டுடா. இந்த பவுலிங் வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் என்னோட எண்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இதுபடி இல்லீகல் டெலிவரிஸ் சேர்த்தா 5, இது 6வது பால். பட் ஓவர் படி லீகல் சேர்த்தா இது 4 பால் இருக்குது. இன்னும் 2 பந்துகள் வந்து இவரை ஆடணும். அதோட இவரை ஏஐ பார்த்துக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் பார்த்துக்கும். இதற்கு மேல் நம்ம இதுவும் பண்ண வேண்டாம். ஓகே, ரொம்ப உள்ளதாக இருக்கிறார், கவலைப்பட வேண்டாம். ஓகே, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் போடக்கூடிய லாஸ்ட் பால். நம்ம பவுலிங்லாம் போட்டால் வந்து என்ன ஆகும்னா வந்து மொத்தமும் ஏறிடும், எல்லாம் பாணி ஏறிடுறேன் இது ரன்னு. அப்புறம் உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நான் விக்கெட்டில் எடுக்க மாட்டேன், அதனால் சொல்கிறேன். ஒரு ஓவர் முடிவில் 9க்கு நோ லாஸா தானே? 9க்கு நோ லாஸ், சாரி 8க்கு நோ லாஸ். ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு உங்களை சந்திக்கிறேன். எஸ், 138 எப்போவுமே நடக்கிறது தான். ஆனால் நம்ம விளையாடுறது மீடியமில். இது எனக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம ஏற்கனவே மீடியமில் ஆடி இருக்கோம். நம்ம 2024 ரீலைவிங் பண்ணும்போது விளையாண்டுருந்தோம். அந்த டோர்னமெண்ட் நம்மளோட இந்த யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் ஃபுல்லாக விளையாண்டு ஜெயிச்சது. அப்புறம் ஒன்று ஐபிஎல் ஆரம்பித்தோம். இது கொஞ்சம் மோஸ்ட் குறைஞ்சிருச்சு, ஏன்னா ஐபிஎல் டைம் இல்லை, அதனால் அதுக்கு வந்து அவ்வளவு வரல இது. ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் பால் ஹேஸ் பின் ஃப்ளையிங் அண்ட் இட்ஸ் கிராஸ் பண்ணிடுச்சு ரோப்பை. எஸ், இட்ஸ் 4. நம்ம ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2026 ஃபர்ஸ்ட் பேட்டிங் பாலில் நம்ம ஒரு 4 லாஃப் ஷாட் அடிச்சு 4 அடிச்சிருக்கோம். நம்ம வந்து ஒரு ஓவருக்கு ஒரு 2 லாஃப், சாரி மீன்ஸ் ஒரு லாஃப். ஆடு இஷான் கிஷன் ஆடவும் ஆடி இஷான் கிஷன் ஆட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயோ, கிடையாது. ஓகே, நான் அது வந்து இது காட்டி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. அடி போட்டு இழுத்தாரு, காலின்னு நினைக்கிறேன். கோச் மூஞ்சியில் கரியை பூசிக்கின்றேன் நானே எனக்கு. ஐயோ, இஷான் கிஷன் 4க்கு 4, அதாவது 4 ஒரே ஒரு 4 அடிச்சுட்டு கிளம்புறாரு. எஸ், கேப்டன் சூரியகுமார் யாதவ் வராரு. இது உண்மையில் வந்து பல விஷயங்கள் நடந்தது அந்த மேட்ச்சில். அதெல்லாம் வந்து
யூஎஸ்ஏட போலிங்கை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். யுஎஸ்ஏவின் போலிங்கை நான் வந்து பாராட்டுகிறேன். அபிஷேக் சர்மா அவரோட இந்த டோர்னமெண்ட்டில் அவரோட ஃபர்ஸ்ட் பால் ஆட போகிறாரு. ஓகே, லெட்ஸ் கோ. டிங் ஒருத்தர் ஐயோ ஐயோ ஓடு 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 டை. ஆஹா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. 7 ஓவர் முடிவில் 7-1. ஓகே, மீடியமில் நம்ம விளையாடுற 2வது டோர்னமெண்ட். வந்துட்டார் அவர் பேர் என்ன? ஐயோ, இவர் தான் நல்லா பவுலிங் போடுறாரு இந்த டோர்னமெண்ட்டில். செம்மையாக போடுறாரு. ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இவர் தான்ப்பா. தெரியாதவங்க சொல்கிறேன், இவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இப்போ வரையும். இந்த நாள் வரையும் இவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். அது மாறப்போகுது. ஏன்னா இந்த மினிக்கு வந்து USA விசஸ் வந்து ஓகே சூரியகுமார் யாதவ் அடிச்சிருக்காரு 6. இந்த டோர்னமெண்ட்டை முதல் 6. நான் அந்த ஸ்கோர் கார்டு வரும்னு நினச்சிங்க. நான் கிராஃப்டான் என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க நீங்கள்? கிராஃப்டான் நீங்கள் பண்ணது மிகவும் மிகவும் தண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். யோ ஐடியெல்லாம் பேன் பண்ணிடாதீங்க. ஐயோ, இதுக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டே வீடியோவே பார்க்க மாட்டாங்க. அது வேறு விஷயம். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபேமஸ் கிடையாது. ஆனால் இந்த மீடியாவில் என்னத்தை வேணாலும் ஃபேமஸ் பண்ணி விடுவாங்க. ஆஹா, நோ பால் ஃப்ரீ ஹிட் கிடைத்திருக்கிறது. ஆஹா, ஐயோ ஃப்ரீ ஹிட்டை மிஸ் பண்ணிட்டேனேடா. டி ஒன்றும் இல்லைப்பா. அடி ஓடு 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 ஓடு. இதெல்லாம் வந்து நான் நம்ப மாட்டேன். நான் கவலைப்படாதீங்க. நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து எதுவும் பேச விரும்பவில்லை. கொஞ்சம் வந்து ஒழுங்காக விளையாண்டால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். சீக்கிரமாக இந்த வீடியோவையும் முடிக்க முடியும். எடிட்டிங்கும் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் ட்ரிம் பண்ணியிருப்பேன் நான். என்னோட சோம்பேறித்தனம் பல இதுகளின் காரணமாக தான் இவ்வளவு நாட்கள் இதில் வீடியோவே வரல. டி அடி கேட்சா? அம்மாடி தாயே, ஜஸ்ட் மிஸ். எப்படி டைவ் அடிச்ச முத்தியம். டைவ் தான் அங்கே. வாங்கலாம்டா, கொஞ்சம் தள்ளி போய் அடிச்சிருக்கோம்டா. ஐயோ சமாடி. அப்பாடி ஐயோ டை பாதி பால் டைவு தான் அடிச்சிருக்குறோம். ஓடனா டைவு தான். எப்போ டைவ் வரும் நான் கோவத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பயப்படுறோம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு ஐயோ ஹெல்மெட்டில் சம்மடி
நல்ல வேளை இதில் இந்த ஐபிஎல் அந்த அந்த ஆக்ஷன் மாதிரி இன்ஜூரிலாம் இருந்தேன்னா அவ்வளோதான். நான் வந்து இப்போ ஒரு 5-6 பேரை இது பண்ணிட்டேன். 24-1 2 ஓவர்கள் முடிவில் நம்ம வந்து சட்டகுட்டு சிமிலி ஓடு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இந்த பவர் பிளே முடியணும். அம்மா இப்போ பாரு எப்படி அடிக்கிறேன்னு. தள்ளி போய் அடிச்சுக்கணும்டா. அச்சோ இதுவும் மிஸ்னா எப்படி அடி. அப்பா அடி இருந்தா பாரு, அடிய முடிய மாட்டேங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. போடு நம்ம ஓய்வித்தால் எது வேண்டாலும் நடக்கும் என்பது தான் வந்து ஒரு இது. அதுக்காக நான் ரொம்ப ஆசைப்படுறது தெரியுமா. ஓகே இந்த பால் வந்து பறக்கிறது. ஓகே இன்னும் 150 ரன் தேவை நம்மளுக்கு. 150 ரன் தான் அடிக்கணும். அது ரொம்ப நடக்கக்கூடாது. யூஎஸ்ஏ நல்ல டீம் தான். யூஎஸ்ஏ வந்து நல்ல டீம். இந்த டோர்னமெண்ட்டில் என்ன நடக்குதுன்னா அசோசியேட் நேஷன்ஸ், அதாவது புரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன டீம்ஸ், அதாவது எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி விளையாடாத டீம்ஸ் வந்து அசோசியேட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் இவ்வளோ கஷ்டமாக நடக்குதில்ல, அதில் எப்பயாவது தான் குவாலிஃபை, அந்த மாதிரிலாம் குவாலிஃபை ஆகாதவங்க கூட விளையாடுவாங்க. அவங்கள வந்து அசோசியேட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போலாம் இப்போ யூஎஸ்ஏலாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க அசோசியேட் நேஷன் தான் இருக்காங்க. இந்த மாதிரி அந்த டீம்லாம் வந்து இப்போ நேபாளில் இப்படி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா. நேபாளில் செம்மையாக ஆடுறாங்க. ஆனால் அந்த இங்கிலாந்து மேட்ச்சில் என்னால் வந்து எப்படின்னா வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த இங்கிலாந்து மேட்ச்சில் வந்து கடைசி ஓவர் முன்னாடி வரையுமே அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு இருந்துச்சு. சாம் கரன் வந்து போட்டதுனால தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆகி ஜெயிச்சிட்டாங்க நியூசிலாண்டு. இல்லைன்னா நியூசிலாண்டே வருது. இது வந்து இங்கிலாண்டு பாடி இங்கிலாண்டு நியூசிலாண்டே வருது. எனக்கு நியூசிலாண்டு ரொம்ப பிடிக்குமா. நியூசிலாண்டே வருது பார்த்தீங்களா. நான் வந்து எனக்கு இந்தியாவுக்கு அப்புறம் நியூசிலாண்டு ரொம்ப பிடிக்கும். அதை நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கோங்க ஓகேவா. வந்து எனக்கு நியூசிலாண்டு ரொம்ப பிடிக்கும். நிறைய சோஷியல் மீடியா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இப்போ நான் கிராஃப்ட் ஒன்று திட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபேமஸ் இல்லைனாலும் அப்படி தான் வந்து இந்த காமெடி பண்ணும்போது சிரிக்க ஒரு டீ குடிச்சிட்ருப்பான் ஒரு பையன், அவன் சிரிப்பான். அவர் டிரைவர் வந்து டிரைவரெல்லாம் யாருன்னு தெரில, அவர் ஓனரோட டிரைவர். அவர் வந்து ஏதோ காமெடி சொல்லியிருக்காரு, அந்த பையன் சிரிச்சிருக்கான். அது வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. அது வந்து இப்போ மாதிரி மாறிடுச்சு. அது இடி யாரை விட்டு அபிஷேகா. என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு பக்கம் வந்து விக்கெட் விழுந்துக்கிட்டு இருக்கு. 6 பால் தான் ஆடி இருக்கிறது. 6 பால் தான் வந்து அபிஷேக் ஆடி இருக்காரு. அதுக்குள்ளே வந்து திடக்குறமாக போட்டேன்னா நான் பார்க்கல. ஒரு 5-6 பேருக்கு தான் போட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். வருணுக்கெல்லாம் போடல. போட்டு இழுத்து அடித்தேன், கேட்ச் கொடுத்தேன். போட்டு நான் கழுவி ஊற்ற போகிறான் கபில்ஸு. இன்னையா பண்ணுற நீ அங்கே ஆளுனா நீ என்ன அங்கே மாதிரி ஆட போறியான்னு கேட்க போகிறாங்க என்ன. ஐயோ இதுக்கு தான் வந்து ஒரு 6 அடிச்சா ஆணவத்தில் ஆடக்கூடாது என்று கூறுவார்களோ. தானே நானே நானே நான்
ஓடு 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 டபுள் 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 டைவ் 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 அம்மாடி நல்லே வேலி எல்லாமே லாஃப்ட்டை தாண்ட போகுது எனக்கு. அம்மா 3 விக்கெட் விழுந்துச்சு அதுக்குள்ளே. 47க்கு 3. கேட்ச் கொடுத்துறா கேட்ச் கொடு. அப்பாடி 4 எஸ் 4. இந்த டோர்னமெண்ட்டில் நம்ம டீம் 50 கடந்திருக்கிறது. நம்ம எப்போவுமே பவுலிங்கை ஸ்கிப் பண்ணிடுவோம். இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஃபைனலில் மட்டும் நம்ம போத் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ண போகிறோம். இது நான் பண்ணுறது ஓகேவா. செமிஃபைனலில் என்ன பண்ணலான்னா சொல்கிறேன் இருங்க. கேப்டன் சூரியகுமார் யாதவ் 25க்கு வெளியேறுகிறார். கொஞ்சம் மெதுவாக ஆடணும் நம்ம. இது என்னோட அலைன் தப்பு. இது என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு மறந்து போயிட்டு. ஓடு டபுள் 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 ஈஸி டபுள். ஓகேடா. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் மறந்து போயிட்டேன். என்ன சொன்னு தெரில. ஒரு ட்ரிங்க்ஸ் என்னமோ சொல்லிட்டு இருந்தேன் மறந்து போயிட்டேன். ஓடு 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 ஓடு. ஐயோ ஓடு 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 ஓடு. ஈஸி டபுள் ஈஸி டபுள் ஈஸி டபுள் டபுள் ஓடியாச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் இந்த பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் ஷாட்டுக்கிட்ட ட்ரை ஒன்று. ஆனால் நடந்து வேறு. ஓடு 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 டபுள் டபுள் ஈஸி டபுள் ஈஸி டபுள் ஈஸி டபுள் டைவ் டைவ் டைவ். ஓ போன பால் ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓடு 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 ஓடு. சிங்கிள் 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 அவ்வளோதான் போதும். Oh my God. Oh my God. சூப்பர் சூப்பர். செம்ம கேப்பில் போயிருக்கியா. இது ஒரு 4. செம்ம கேப்பில் போயிரு. இங்கே பாருங்க ஷார்ட்டை பாருங்க. ஷார்ட்டியா. ஐயா ஐயா எனக்கு கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி இருக்குது. ரிவ்யூ எடுக்கலாமா? ஐயோ கேன் ஐ சேலஞ்ச் திஸ் டிசிஷன்? நம்ம இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ. எஸ் ரிவ்யூ எடுத்தாச்சு. எஸ் நான் சொல்கிறேன். டிவி அம்பையர் ஃபார் தி டைரக்டர். We have a player review for LPW. Please check
It's a fair delivery. Yes. Yes, yes. Okay. Ball tracking, please. Pitching outside off. Impact inline. And wickets hitting. Please umpire. Stay. Okay. We are showing. You are on screen. Signal now. அவுட்டுங்க. ஒரு ஃப்ரண்ட் அந்த ஒரு ஃப்ரண்ட் ஃபுட் வைக்கிறதுக்கு பேக் ஃபுட்டை வச்சுருக்கோம். நம்மளோட லாஸ்ட் ரெகனைஸ்டு பேர் இது. நம்ம மெதுவாக பொறுத்து நின்று ஆடி ஆகணும். அது வந்து நம்மகிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதை நானே ஒத்துக்கிறேன். ஐயோ எப்போ லாஃப்டர் ஆனாச்சு? நேரத்துக்கு ஒருத்தர் அந்தம்மா இங்கே மட்டும் அந்த இடத்துல மட்டும் இருந்துருந்தான்னு வச்சுக்கோ. இப்போ நான் அடிச்ச இடத்துல உள்ள 30 yards சர்க்கிள்குள்ளே நான் காலி இந்த நேரத்துக்கு. அது ஹர்திக் பாண்டியா காலி. இதே போக வேண்டியதான் வெளியே. ஹர்திக் பாண்டியா டைவ் 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 இன்னும் அவ்வளோ ரன்லையா அடிக்கணும். டைவ் 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 சிங்கிள் டபுளாக போயிட்டு இருக்குது. ஐயோ கரெக்டாக கேப்பில் வச்சோம் பார்த்தீங்களா? ஒரு டைமில் ஒரு 4 வேணும்னா அச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நம்ம வந்து இப்போ வந்து 68க்கு போகிறோம். இன்னும் 68 ரன் தான் வேணும். நம்ம சிங்கிள் டபுளில் இன்னும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அதுக்குன்னு தூக்கிலாம் அடிக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. நம்ம சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸை சந்திக்கலாம். சாரி 4s and 6s சந்திக்கலாம். வந்து 8 ஓவருக்கு 71க்கு 5. இட்ஸ் a 6. லெட்ஸ் இருங்க உங்களுக்கு நான் வந்து இது ஓகே. ஒரு ஸ்பின்னர் ஓகேவா? இந்த கேம் வேணாம், இந்த கேம் பாருங்கள். ஒரு ஸ்வீட் ஷாட் ஹர்திக் பாண்டியா வச்சு அடித்தேன். பவுண்ட்ரிக்கு பறந்திச்சு போச்சு. 9 ஓவர் முடிவில் 75க்கு 5. சாரி 79க்கு 5. 6 4 யோ 6 போயிருக்க வேண்டியதான் அந்த பாலு. 6 போயிருக்க வேண்டியது அந்த பாலு. சூரியகுமார் யாதவ் வந்து கவலையாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அச்சோ தள்ளி வந்திருக்கணும். நான் இது ஸ்விங்கை பார்க்கல. தத்தாளி கம்போலி குப்போலி நீ என்ன போதும், காப்பிரைட் வந்துடும். ஓகே, ஒரு 6. இப்போ வந்து நம்மளுக்கு வேண்டிய ரன் 50க்கும் கீழே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆமாம், எஸ் 51. 50 கீழே இல்லை 51. ஓகே பரவாயில்ல உடே. அம்மோடி நல்ல வேலை. ஒய்டுப்பா ஒய்டு. அம்பையர் ஐயோ அம்பையர் ஒய்டு கொடுக்கல. போட்டு தலைக்கு மேலே 6. தலைக்கு மேலே போட்டு இப்போ ஃபீல்டை மாற்றிடுவான். ஃபீல்டை மாற்றலான்னா அது வேணுமே. ஐயோ உங்களுக்கு ரீப்ளேவை காட்டுறதுக்கு ஸ்கிப் பண்ணிட்ட தெரியாமல் நினச்ச மாதிரி. நான் நினச்சேன் ஃபீல்டை மாற்றுவான்னு. ஏன்னா அவன் தலைக்கு மேலே அச்சா மாற்றிடுவான். இது கிடையாது ப்ரோ, இது கிடையாது. அவுட்டா? எனக்கு புரியல. ரிவ்யூ உடனே ரிவ்யூ அப்பீல் கொடுங்க. ரிங்கு தானே? ஆமாம் ரிங்கு சிங். ரிவ்யூ டிவி அம்பையர் ஃபார் தி டைரக்டர். We have a player review for LPW. Please check. Yes, it's a fair delivery. It's front on spin visual piece. Out. Okay, இப்போவே தெரியுது எனக்கு. Pitching outside off. உள்ளே வருது. Impact outside. Yes. அம்பையர் உங்களுக்கு டிவி அம்பையர் டெக்னாலஜி அம்மா. இம்பேக்ட் அவுட் சைடு இந்த ரூல் இருக்குது. இம்பேக்ட் அவுட் சைடு ஆஃப், அதாவது இம்பேக்ட் அவுட் சைடு இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் அது வந்து நாட் அவுட் தான். மிக்க நன்றி. என்னது பால் ட்ராக்கிங்கா? பால் ட்ராக்கிங். எஸ். ஃப்ரீயாக கொடுத்துக்கிறானுங்க செம்மையா.
ஃப்ரீயாக இது பானு அங்கே பீல்ற மட்டும் நேரத்தில் என்னது போரு காய்ஸ். நம்ம ஒரு 6 அடிச்சிருக்கோம் காய்ஸ். ஒரு 6 பாருங்க. பால் போட்டாரா, அடிச்சோமா, பின்னாடி பறந்துச்சு ஒருத்தர் தலைக்கு மேலே. இது 6 அப்படி தான். ஆமாம், அங்கே ஃபீல்டு இருந்திருந்தால் கூட வந்து பிடிச்சிருக்க முடியாது. அது வந்து ஒரு நிபந்தனை, அப்படி கும்பந்தனை பிடிச்சிருக்க முடியாது தான். ஓகே, ஒரு ரிஸ்கான ஷாட் 4 போகிறது. இன்னும் ஒரு இதில் தொடர்ந்து பவுண்ட்ரிகளாக 6-4-4 அப்படி அடிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஓவரெலாம் வந்து வருமானு வந்து தெரியல. ஓகே. ஃபீல்டை மாற்றிட்டாயா. அம்மாடி, ஓட மாட்டேன். எப்போவுமே நான் பண்ணுற தப்பு இதுதான். 12 ஓவர் முடியல, 110க்கு 5. கொஞ்சம் அடிக்கணுமாமே, அதிரணுமாமேன்னு வரைச்சேன். நம்ம இன்னும் கொஞ்சம் அடிக்கணுமாமே. 6 மாமே. பார்ட்னர்ஷிப் 58. வா, நம்ம வந்து செமையாக வந்து விளாண்டுக்கிறோம். சில ரன்கள் தான் வேணும் நம்மளுக்கு ஜெயிக்கிறதுக்கு. ஸ்பெஷல்லாம் இறங்கி வருவான். அட்வான்ஸ் வேணுங்களா? இப்படி வச்சா எப்படி அடிக்கிறது? கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லை நம்மளுக்கு. அம்மாடி, போடி கேப்பு, கரெக்டாக கேப்புக்குள்ளே பூந்துச்சு. ஓடி அப்படிதான். நம்ம மட்டும்தான். எப்படே அப்பாடி தப்பிச்சு 4. நான் கூட கேட்ச் விழுந்துரும்னு நினச்சேன். ஃப்ரண்ட் ஃபுட் வச்சேன், கொஞ்சம் பின்னாடி போட்டேன். ஃப்ரண்ட் ஃபுட் வச்சேன், பேக் ஃபுட் வச்சுருந்தா கன்ஃபார்ம் விழுந்துடும். நல்ல வேலை. இது இந்த ஃபீல் செட்டப் தான். போட்டு தக்கிட்ட தத்தோலி கம்போலி குப்போலி. நீ என்ன 6? எனக்கு 6 4 நினைக்கிறேன். 4 6 வளர்ற எதையோ. நம்ம வந்து இன்னும் வெறும் 9 ரன் தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன் நான். 9 ரன்ஸ் தான் தேவை நமக்கு. நம்ம வந்து ஷார்ட்டாக அடித்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஒரு ஸ்பெஷல் ஷாட் அடிப்போமா? ஸ்பெஷல் ஷாட் அடித்து ஸ்பெஷலாக போய் 45 அவுட் பண்ணிட்டேன். ஒரு ½ செஞ்சுரி வந்திருக்க வேண்டியது. சரி, ஒரு ஸ்பெஷல் ஷாட் தானே, ஆடும். போயிடுச்சு. ஹர்ஷித் ராணாவை நம்ம இறக்குறோம். ஹர்ஷித் ராணா இல்லை, ஹர்ஷ்தீப் சிங் தான். பட் இதில் அப்டேட்டட் இல்லாததுனால நம்ம வந்து ஹர்ஷித் ராணாவுடன் விளையாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஓகே, சரியாயிடுச்சு. விக்கெட் போனாலும் சரி, என்ன போனாலும் சரி, நான் அடிப்பேன். அவுட் ஆக மாட்டேன். அவுட் ஆயிருந்தால் நீ சொல்லியிருப்பேன் அவுட் ஆவேன்னு சொல்லிட்டு. எப்படி அதெல்லாம் வந்து டைமிங் ஏற்ற நான் வந்து டப்பிங் பண்ணலான்னு தான் பார்க்குறேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டப்பிங் வந்து அந்த டைமில் வந்து ஒரு வாரம் இது இருக்காது. அதனால் வந்து நான் வந்து டப்பிங் பண்ண விரும்ப மாட்டேன். இன்னும் அந்த சிடிபி போட்டிருக்கேன். நான் வந்து வரணுமா? 6 4 4. இன்னும் 4 ரன் வேணும் நம்மளோட ஃபர்ஸ்ட் விக்ட்ரிக்காக. நம்ம மெதுவாக பண்ணுறோம்.
6ஓட தான் முடிகிறோம். ஐயோ ஐயோ இந்த ஓவரில் முடிகிறேன் ஏரியா. ஒரு 6ஓட முடிச்சிருக்கோம். ஸ்வீப்போட முடிச்சிருக்கோம் இந்த மேட்சை. எஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் வின். இந்தியா 1/4 runs. 4 wickets. வந்து இன்ஷான் கிஷன் 4 run, அபிஷேக் சர்மா 15, கேப்டன் சூரியகுமார் 25, திலக் டக் அவுட், ரிங்கு சிங் 45, தூபே 11, ஹர்திக் பாண்டியா 38 நாட் அவுட், ஹர்ஷித் ராணா 1 run நாட் அவுட். ஓகே, நம்மளோட பிளேயர் ஆஃப் த மேட்ச் ரிங்கு சிங்குக்கே சேரும். அவர் என்ன தான் வந்து ஆஃப் செஞ்சுரி அடிக்கலனாலும் சேரும் அவருக்கு. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் மேட்சை முடிச்சாச்சு. நம்ம வந்து ஸ்டாண்டிங்ஸுக்கு போக வேண்டியது. பாகிஸ்தான் 2 மேட்ச் ஆனதுனால பிரச்சனை இல்லை. ஓகே, இதில் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தான் அவங்க முரளி தமிழ் கேமிங். இட்ஸ் மீ முரளி தமிழ் கேமிங் சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பாய்.